எஸ் மகளே. யா ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ்ல மீட் பண்ணி. எஸ் ஸோ இதனால ரெக்கார்டட் வீடியோஸ் போய்கிட்டே தான் இருந்தது. யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ தயவு செஞ்சு போய் ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துருங்க. அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜான சாப்டர்ஸ் விச் இஸ் 3 வெக்டார் அல்ஜிப்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஸோ காமன். யா ஸோ எஸ் வெரி குட் ஈவினிங் பசங்களா. ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் வெக்டார் அல்ஜிப்ராவோட ப்ராப்பர்ட்டிஸை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த டீட்டெயில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வி வில் என்டர் இன்டு 3Dயோட ஸ்ட்ரக்சர்ஸை பார்ப்போம். எஸ் ஹாய் சம்யா, வெரி குட் ஈவினிங். எஸ் மகளே, ஸோ லாங் டைம். யா ரைட். ஸோ நம்ம லைவ்லலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ் ஐ நீட் லைக் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்திருக்கோம் கரெக்டாக. ஸோ கான்வர்சேஷனே இல்லாத ஒரு ரெக்கார்டிங் கிளாஸ் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டாக. ஸோ எவ்ரி ஒன் கான்வர்சேஷனே இல்லாத அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை லைக் நம்ம கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணுறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஏன் மக்களே? ஸோ ஆல் இத்தனை நாள் நம்மளுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் தான் போச்சு. பட் யூ ஹோப் நீங்கள் நிறைய பேர் வந்து சேட்டில் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்கல்ல. ஸோ யாருக்கு அப்படி படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா, இல்லை மேம் கம்யூனிகேட் பண்ணி படிக்கிறது தான் இட் இஸ் பெட்டர். ஐ ஹோப். எஸ் மகளே. யா வெரி குட் ஈவினிங் பசங்களா டு எவ்ரி ஒன். எஸ் யா ஷர்மிளா பிரபு. எஸ் வெரி குட் ஈவினிங். எஸ் ஓகே பசங்க. ஸோ ஆல்வேஸ் கான்வர்சேஷனை வில் பண்ணி படிக்கிற எக்ஸாம் தான் சூப்பர். லைக் நம்ம வந்து வெல் க்ரூவாக கற்றுக்க முடியும். சரியா பசங்களா? ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிங்க. இப்போ யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? எஸ் ஸோ ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ ஒரு மிடில் இருக்கோண்டா கரெக்டா? எல்லாருமே அக்ரி பண்ணுறீங்களா? நாம் இப்போ ஒரு பெரிய மலையை கிளைம் பண்ணுறோன்னு நினச்சி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆர் வி லிட்ரலி? சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மையிலே நம்ம கிளைம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? கிளைம் பண்ணுற எந்த எக்ஸாம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 or 17 இட் வில் ஓப்பன். யா ஜெயபிரதாப், நம்மளுக்கு 20 or 70 ப்ரைபில் இது ஓப்பன் ஆயிடும். சரியாப்பா? எஸ் லைவ்ல தான் இன்ட்ராக்ஷன் இருக்கு ஆப்வியஸ்லி. You all need a live class, right? Yeah. ஸோ இந்த கிளைம்பிங்கை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் பசங்களா. எதுவுமே விட்டுறக்கூடாது, நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு மோட் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். நடுவில் நிறைய பேரும் விட்டுட்டீங்க. ஓகே என்னடா இது அப்படின்னு. பட் அப்படி விடாதீங்க. வி ஹாவ் லாட். ஓகே ஸோ எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கொஷின் கேளுங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா மேம்? ஃபார் விட்டி ஃபிசிக்ஸ் எப்போ? ஃபிசிக்ஸ் எப்போனா ஃபிசிக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நீட் கிராஷ் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணும். எஸ் இன்னும் யாரெல்லாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுவீங்க? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஒன்லி 26 மெம்பர்ஸ் ஆர் வாட்சிங் பட் ஒன்லி 10 likes. சரியா? ஓகே எஸ். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஜனஸ்ருதி பசங்களா. யா மை நேம் இஸ் ஜனஸ்ருதி. இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா பசங்களா? எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெக்டார் அல்ஜிப்ரா நிறைய விஷயம் நம்மளுக்கு இன்னும் இன் டீட்டெயில்டாக தெரியாது. சொல்லப்போனால் ஜாமெட்ரிக்கலாக அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ எல்லாருமே வெக்டார் அல்ஜிப்ரா பற்றி என்னென்ன கொஷின் கேட்க முடியுமோ கேட்டுக்கோங்க. ஏன்னா வெக்டார் அல்ஜிப்ராங்கிறது லைக் ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. இமேஜினரியாக வர கொஷின்ஸை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க போகிறோம். சரியா? ஓகே வாட் இஸ் ஸ்கேலார் வெக்டார்? வெக்டார் அண்ட் ஸ்கேலாருக்கு என்னடா டிஃப்ரென்ஸ்? ஓகேவா? இன்னைக்கு கொஷின்ஸை விட தியரி பார்ட்ஸ் தான் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா வெக்டார் அல்ஜிப்ராவை 2 பார்ட்டாக நடத்த போகிறோம். சரியா? ஸோ வெக்டார் அல்ஜிப்ரா ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் we will jump into 3D geometry. 3D geometry is a high weightage chapter in your VITEEE. ஓகே யா மக்களே, வாட் இஸ் ஸ்கேலார் அண்ட் வெக்டார்? என்னடா டிஃப்ரென்ஸ் 2 பேத்துக்கும்? யா மக்களே? ஓகே பியூட்டிஃபுல் ஆன்சர். யாஷ் பிரபு, ஸ்கேலார்னா டைரக்ஷன் இருக்காது மேம். வெக்டார்ஸ்னா டைரக்ஷன் இருக்க போகிறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அஃப்கோர்ஸ் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன். தென் வி வில் என்டர் இன்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே பர்ஃபெக்ட். அப்படி தானே போகிறோம். யா ஐ வி என்டரிங் லைக் தட்? எஸ் ஓகே மக்களே. ஸோ இவ்வளோ தாண்டா டிஃப்ரென்ஸ். சரியா? ஸ்கேலார்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கேலார்ஸுக்குன்னு டைரக்ஷன் எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் ஜஸ்ட் நம்பர். நம்பரை விட லென்த்தை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? நம்பரை விட லென்த்தை டினோட் பண்ணுது. ஹவு டு புக் ஸ்லாட் மேம்? ஸ்லாட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். சரியா?
ஸ்லாட்டுக்கு அஃப்கோர்ஸ் யூ வில் ஹாவ் அன் இமெயில். ஸோ அந்த இமெயிலில் தான் நம்மளுக்கு நான் வந்து ஜெய் டீச் பண்ண மாட்டேனா, அஃப்கோர்ஸ் நான் டீச் பண்ணலாம், ஆனால் நான் பேசிக்ஸ் லெவல்லேருந்து டீச் பண்ணும் பசங்களா. ஸோ ஒரு ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்துகிற அளவுக்கு நான் ஐம் நாட் தட் மச் ட்ரெயின்ட். ஆனால் நீங்கள் வேதாந்துல ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க, யூ கேன் ஜாயின் த. ஸோ ஜெய்க்கு நிறையா ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் கூட இருக்குது. யூ கேன் ஜாயின் வித் ஷிமோன் சார். எஸ், ஹீ இஸ் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். Yes, Ahinshu. Yes, what about vectors? Vectorsங்கிறது லென்த் மட்டும் சொல்லாமல் அவங்களோட டைரக்ஷனையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெக்டார்ஸ். இவங்க தான்ப்பா அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸை ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கற்றுக்கோங்க. வாட் இஸ் டைப் ஆஃப் வெக்டார்? ஃபஸ்ட்டு ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார். ஜீரோ வெக்டாருக்கும் நல் வெக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லைக் ஜீரோங்கிற ஒரு நம்பருக்கும் ஜீரோ வெக்டாருங்கிற ஒரு விஷயத்துக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ்? ஸ்லாட் புக் பார்த்தீங்கன்னா பசங்களா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு இமெயில் வரும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் அண்ட் டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆல்ரெடி எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம் சென்டரில் எந்த எக்ஸாம் அந்த எந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் சூஸ் இட். நீங்கள் அதை கொடுத்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும். சரியா? ஸோ உங்களுக்கு அது இமெயிலில் சொல்லுவாங்க. ஓகே, இமெயிலில் வரும். இட் வில் டன் வென் ஆஃப்டர் ஏப்ரல். ஓகேவா? ஆஃப்டர் ஏப்ரல் 17க்கு மேலே தான் நம்மளுக்கு ஸ்லாட் புக்கிங் நடக்கும். சரியா? 17 or 16. இன்னும் எப்படி பார்த்தாலும் 6 நாள் இருக்குது. டுடே ஆஃப்டர்நூனா? ஓய், ஒரே நிமிஷம். ஐ வில் செக் வித் திஸ். எஸ், பட் எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி கரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க பசங்களா. போன வருஷம் அப்படி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, லெட் மீ கன்ஃபார்ம் இட். புக்கிங் ஸ்லாட். Booking slot in VITEE. Oh, April 10லேருந்து கமர்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு. எஸ், இன்னும் உங்களுக்கு இமெயில் வரல பசங்களா? எஸ், ஸோ இமெயில் இன்னும் வரல. இமெயில் இன்னும் வரல அப்படின்னா தட் இஸ் லைக் உங்களுக்கு வரும்போது அது வந்துருச்சு. ஏன் பசங்களா? பட் ஸ்பாமில் போய் செக் பண்ணுங்கள். எவ்ரி ஆல் ஸ்பாமில் போய் செக் பண்ணிங்களா? இஸ் தேர் எனி அப்டேட் அபவுட் ஸ்லாட் புக்கிங்? ஏதாவது ஸ்பாமில் போய் சொன்னாங்களாப்பா? கேம் ஓகே, ஸ்பாமில் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓ, வெரிஃபிகேஷன் கோட் வரலையா? இமெயில் வந்துருச்சு, வெரிஃபிகேஷன் கோட் வரல. ஓகே, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பசங்களா. ஓகே, எல்லாருமே உங்களோட லாகின் ஐடி அப்ளிகேஷன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிட்டீங்களா? எஸ் எவ்ரிவன், அப்ளிகேஷன் நம்பரை வச்சு லாகின் பண்ணிவிட்டு அண்ட் ஓடிபிஎஸ் பாஸ்வேர்ட். ஸோ உங்களுக்கு இமெயிலில் எந்த பாஸ்வேர்டும் கொடுக்கலையா பசங்களா? இமெயிலில் எந்த பாஸ்வேர்டும் கொடுக்கல? ஓகே, அப்போ இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன் மக்களே? ஸோ உங்களுக்கு யாருக்குமே வரல அப்படின்னா இன்னும் ஸ்லாட் புக்கிங் ஆக்டிவேட் ஆகலை. லிங்க் மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் எட் ஆக்டிவேட்டட்னு அர்த்தம். ஸோ ஒரு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கும் இதே கதை அப்படின்னா வி வில் டிஸ்கஸ். ஓகே, ஆர் நீங்கள் வந்துட்டு குவரிஸ் ரைஸ் பண்ணலாம். சரியா? விஐடிலே இஷ்யூஸ் ரைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இஷ்யூஸாக ரைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் யூ ரைஸ் அ இஷ்யூ. ஓகேவா? விஐடியில் யூ கேன் ரைஸ் அ இஷ்யூ. அந்த இடத்துல நீங்கள் இஷ்யூன்னு ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. சரியாப்பா எவ்ரி மேன்? எஸ், பர்ஃபெக்டா? மேக்ஸ் போர்ஷன் இன்னும் நான் 5 கிளாஸ் தான் முடிஞ்சிடும். கரெக்டாக வந்துட்டு 16 or 17க்குள்ளே நான் போர்ஷன் முடிச்சிருவேன். ஓகே, இட் இஸ் ஆல்மோஸ்ட் டன். எவ்ரி சாப்டர்ஸ் வாஸ் டன், ஒன்லி அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங். ஓகேவா? யா மக்களே? ஸோ இங்கே பாரு, ஜீரோக்கும் ஜீரோ வெக்டருக்கும் என்னடா வித்தியாசம்? ஓகே, யா, what is 0 and what is 0 vector? It is different or not? எதுக்கு லிங்க் சுகந்த்?
லிங்க்லாம் உங்களுக்கு இமெயிலில் வரும். வெரிஃபிகேஷன் கோட் லிங்க்லாம் உங்களுக்கு இமெயிலில் தான் வரும். கிளாக். ஓ, ஆப்டிடியூடில் கிளாக் கேட்குறீங்களா? எஸ், ஆக்சுவலி நோ டிஃப்ரெண்ட் தான். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வெக்டாருக்கு இனிஷியல் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், இனிஷியல் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வெக்டாரை ஜீரோ வெக்டார்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னா மேக்னிடியூட்லி ஈக்குவலாக இருக்கணும், டைரக்ஷன்லி ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? மேக்னிடியூட்லி ஈக்குவலாக இருக்கணும், அட் சேம் டைம் இட் ஷுட் பி ஈக்குவல் இன் டைரக்ஷன் ஆல்சோ. இந்த டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட். வாட் இஸ் கொலீனியர் வெக்டர்ஸ்? அப்போ கொலீனியர் வெக்டர்ஸ்னால் என்ன பசங்களா? அதான் இன்டெக்ரல் கால்குலேஷன் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். இன்டெக்ரல் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டெக்ரல் கால்குலேஷன் பற்றி ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷன்லேருந்து தான் மோஸ்ட்லி வரும். சரியா? ஒரு சம் நிச்சயமாக வரும் ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷன்ல இருந்து. ஸோ ஐ வில் லெட் யூ நோ. ஓகேவா பசங்களா? எஸ். ஸ்லாட் புக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகல பசங்களா? ஐ நோ தட். யா, ஓகே எவ்ரிவன். வாட் இஸ் கொலீனியர் வெக்டார்ஸ்? டேய், இந்த கிளாஸ் நான் நடத்த விடுங்கடா. வாட் இஸ் கொலீனியர் வெக்டார்ஸ்? கொலீனியர் வெக்டார்ஸ்னா எந்தெந்த வெக்டார்ஸ்லாம் ஒரே லைனுக்கு பேரலா மாறுதோ. ஓகேவா? கொலீனியர் பாயிண்ட்ஸ் வேற, வெக்டார்ஸ் வேற. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் கொலீனியர் வெக்டார்ஸ்? இட் மீன்ஸ் these are the vectors which are parallel to same line. Okay? Yes. So these are the vectors which are parallel to same lines. அப்போ ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட கொலீனியரா இருக்காங்களா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஸ், how will you find it? ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிள்ஸா இருப்பாங்க, which means a vector is equal to lambda b vector. everyone, இதுதான் parallelity condition. சரியா? what is important? போர்ஷன் ரெண்டும் சேம் தான். ரெண்டு பேருக்கு போர்ஷன் ரெண்டும் சேம் தான், பட் கொஸ்டின் லெவல் தான் வேற. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஐ ரியலி டோன்ட் நோ பசங்களா. யூ ஹாவ் டு ஆஸ்க் வித் ஸ்ராவணி மேம். நேற்று ஸ்ராவணி மேம் லைவ்ல கூட வந்தாங்க. யா, எஸ். செக் இஃப் த லீனியர் இன்டர்செக்ட். லீனியர் இன்டர்செக்ட்லாம் தேவையில்லை பசங்களா. நீங்கள் பாருங்கள், ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட மல்டிபிள்ஸாக இருப்பாங்க. தென் இட் பிகம்ஸ் பேரல். யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் தான் இருக்கிறதுலே முக்கியமான வெக்டார் அண்ட் யூ வில் யூஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். யூனிட் வெக்டார்னா என்ன? எல்லா இடத்துலையுமே இந்த யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. வாட் இஸ் யூனிட் வெக்டார் ஆக்சுவலி? ஓகே, வாட் இஸ் ஒன்? யா தர்ஷன், ஒன்னா என்ன, எது குறிக்குது ஒன்னுன்றது? Yes, it is magnitude is 1. Perfect. இதோட மாடுலஸ் வேல்யூ, இந்த வெக்டாருக்குன்னு நம்ம மாடுலஸ் எடுத்தோம்னா அதோட வேல்யூ 1 தான் இருக்கும். சரியா? இட் இஸ் லிட்ரலி 1. அதோட மேக்னிடியூட் 1. இது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேது. சரியா? இதுவே ஒரு வெக்டாரை நீங்கள் யூனிட் வெக்டராக மாற்றணும். எனி வெக்டார், ஒரு வெக்டாரை நீங்கள் ஏ கேப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அந்த வெக்டாரை அவங்களோட மாடுலஸால் டிவைட் பண்ணால் போதும். தட் வில் சேஞ்ச் இன்டு யூனிட் வெக்டார். சரியா பசங்களா? ஒரு வெக்டாரை மாடுலஸ் யூனிட் வெக்டாராக மாற்றணும் அப்படின்னா அந்த வெக்டாரை அதோட மாடுலஸ் வேல்யூவால் டிவைட் பண்ணும். டூ யூ நோ ஹவு டு ஃபைண்ட் மாடுலஸ் வேல்யூ? மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும்ல எல்லாத்துக்குமே. மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் i கோஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் j கோஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் k கோஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஸோ ஒரு வெக்டார்ஸில் ijkன்னு சொல்லிட்டு 3 கோஃபிஷியன்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எவ்ரிவன், 2 to 3 ஸ்டெப்ஸில் நான் சொல்லித்தரேன். ஆப்வியஸ்லி வாட் இஸ் கோப்ளானார் வெக்டார்ஸ் அப்படின்னா, கோப்ளானார் அப்படின்னா கொலீனியருக்கும் கோப்ளானருக்கும் ஒரே வித்தியாசம். கொலீனியர்னா லைனை பொறுத்து பேசுவோம், கோப்ளானார் அப்படின்னா அவங்களோட பிளெயின் பொறுத்து பேசுவோம். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி வெக்டார்ஸ் விச் ஆர் பேரலல் டு சேம் பிளெயின். ஓகேவா? ஒரே பிளெயின். பிளெயின்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. பிளெயின் அப்படின்னா இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அது வந்து பார்க்குறீங்க ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் லைன், அது ஒரு சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் வந்து 2 டைமென்ஷனாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்க 2 டைமென்ஷன் சர்ஃபேஸுக்கு பேர் தான் பிளெயின். ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு ரியலாக காட்டணும் அப்படின்னா ஐ வில் விஷ் டு ஷோ யூ. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுட்ட அந்த பிளெயின் எப்படி இருக்கும்னு ஒரே நிமிஷம்.
எஸ் ஒரே நிமிஷம். ஸோ எதாக இருந்தாலும் லைக் வாட் எவர் இட் கோஸ் யூ ஹாவ் டு விஷுவலைஸ் இட். சரியா பசங்களா? யா. ஸோ கேன் யூ விஷுவல் பார்க்க முடியுதா? திஸ் இஸ் தி 3D பிளேன். சரியா? இதுக்கு பேர் தான் பிளேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் பிளேன். யூ கேன் சி ரொட்டேட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் பிளேன். இப்போ இது என்ன பிளேன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் XY பிளேன். ஏன்னா இதில் Z ஆக்சிஸ் இன்வால்வ் ஆகலை. ஓகேவா? திஸ் இஸ் XY பிளேன். ஓகே, லிட்ரலி திஸ் இஸ் XY பிளேன். பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கு பேர் தாண்டா பிளெயின். ஓகேவா? பிளெயின் மீன்ஸ் 2 டைமென்ஷனில் இன்க்ளூட் ஆவாங்க. பார்க்க ஒரு பேப்பர் மாதிரி இருப்பாங்க லிட்ரலி. ஓகே, எவ்ரிவன் காட் இட்? ரொம்ப ஸ்லோவாலாம் போல. ஐ எம் கோயிங் இன் த ரைட் ஸ்பீட் மக்களே. Okay, yes. If here comes the main point, what is the addition of vectors? Addition of vectors க்கு நிறைய பேருக்கு வெக்டார் எப்படி ஆட் பண்ணனும்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, addition of vectors வந்து எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ ஒரு பாயிண்டோட இனிஷியல், ஒரு A வெக்டாரோட இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் B வெக்டாரோட எண்டிங் பாயிண்ட்டுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வெக்டார் போட்டிங்க அப்படின்னா அதுதான் அடிஷன். சரிங்களா? இப்போது ஒரு வெக்டார் இப்படி இருக்குது. சி, A வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, B வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஹவு அபவுட் யுவர் AP வெக்டார்? அப்போ AB வெக்டார் எப்படி இருக்கும்? ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற லைன் தான் நம்மளுக்கு அடிஷன் வெக்டார். புரியுதா? ஸோ அதனால தான் A + B இந்த இடத்துல டயக்னலாக வருது. இதை தான் நம்ம ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டின்னு படிப்போம், ட்ரையாங்கிள் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு. எவ்ரிவன் காட் இட்? இதுவே நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் வித்தியாசமாக இருந்தால், எஸ் மேம், ஹவ் அபவுட் திஸ்? ஸோ ஒரு A வெக்டார் இங்கே இருக்குது, B வெக்டார் இங்கே இருக்குது. ஹவ் வில் யூ கால்குலேட் தட்ஸ் AB வெக்டார்? அதே சேம் லாஜிக் தான். ஏவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, பியோட எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டாகணும். ஸோ அப்போ B வெக்டார் போய் இங்கே முடியும். அப்போது அதுக்கும் AB வெக்டார் இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஸோ தட் எங்கே பார்த்தாலும் சரி ஏவோட ஸ்டார்டிங்க்கும் பியோட எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இவங்க ஜாயின் பண்ணுற லைனாக இருப்பாங்க. திஸ் இஸ் அடிஷன். அப்போ சப்ராக்ஷன் அப்படியே உல்ட்டா, அதுலேயே ஆட் தான் பண்ண போகிறீங்க. ஆனால் பியோட டைரக்ஷனை மாற்றி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, yes, you will get how many questions from vector algebra na? You will get 3 questions. Yeah makali, sequence and series of course. அப்போ டிஃப்ரென்ஸ் தான் என்ன பசங்களா? அப்போ A வெக்டாருக்கும் -B வெக்டாருக்கும் அடிஷன் பண்ணிங்கன்னா தட் இஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு வெக்டார் இப்படி இருக்குது, A வெக்டார் இப்படி ஆக்ட் ஆகுது, B வெக்டார் இப்படி ஆக்ட் ஆகுது. சரியா? அப்போ -B வெக்டார் எப்படி ஆகும்? இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் யோர் -B வெக்டார். அப்போது A minus B வெக்டார் will be this direction. Okay? A minus B will be this direction. சரியா? ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? வெக்டாரை நம்மளுக்கு வரைய தெரியல அப்படின்னா வெக்டார் அல்ஜிப்ராவில் படிக்கிறதுல நோ யூஸ். ஓகே, வாட் இஸ் பொசிஷன் வெக்டார்? பொசிஷன் வெக்டாருங்கிறது ஒரு பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். ஆரிஜினை வச்சு நீங்கள் பேசுவீங்க, ஆரிஜினை வச்சு எப்பயுமே பேசுவீங்க. ஸோ ஆரிஜினுக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட சொல்கிறதுக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார். சரிங்களா? ஸோ இது OA டைரக்ஷன் அண்ட் இதோட லென்த் வந்து 5 அப்படின்னா your OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திஸ் இஸ் தி பொசிஷன் வெக்டார். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் வெக்டார்னா என்னது? எப்பயுமே அதை ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணி பேசுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் கொலினியர் வெக்டார்ஸ்? கொலினியர் வெக்டார்ஸ் நம்ம பேசியாச்சு. செக்ஷன் ஃபார்முலாஸ் எல்லாமே சேம் ஃபார்முலா தான். ஸோ இப்போ ஒரு வெக்டார்ஸ் இருக்குது, ஏபின்ற ஒரு வெக்டார் இருக்குது. ஸோ இட் இஸ் கட்டிங் P வெக்டார் கட்ஸ் டிவைட்ஸ். ஓகேவா? டிவைட்ஸ் ஏபி இன் தி ரேஷியோ. ஓகேவா? இன் தி ரேஷியோ m/n அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணதுன்னா செக்ஷன் ஃபார்முலா சேம் செக்ஷன் ஃபார்முலா தான். அப்போ P வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? m into B vector plus n into A vector by m plus n. So section formula m into x1 plus m into y1 plus n into x1 by m plus n1. இது எல்லாருமே படிச்சிருக்கோம் ஃபார்முலாஸில், கரெக்டுங்களா? அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே மேம், ஆப்டிடியூட்ஸ் நேற்று ஆப்டிடியூட்ஸ்க்கான ஒரு வீடியோ போச்சு. எஸ் மக்களே. ஸோ சிலாலஜிஸ் அண்ட் கேலண்டர் பற்றி சொல்லியிருந்தேன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு வீடியோவில். யா மக்களே. Okay, next sequence and series, of course. Centroid formula தெரியுமா பசங்களா? What is centroid formula? OG vector யாருக்கு equal? What is OG vector?
யா சௌமி நேற்று வந்துட்டு ஸ்ராவணி மேம் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணாங்களா, அதை காட்டி உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. இது தியரமா? நோ, இட் இஸ் நாட் தியரம். இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட், சரியா? எஸ், a + b + c டிவைடட் பை 3. 3 வேர்டெக்ஸஸோட ஆரிஜின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 பண்ணணும், சரிங்களா? எஸ், ஹியர் கம்ஸ் தி மெயின் பாயிண்ட். இதுதான் நம்மளோட 6.2 எக்ஸசைஸில் நம்மளோட சென்ட்ரல் போர்டில் படித்த விஷயம். ஸோ ரீகால் பண்ணலாமா? ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டாட் ப்ராடக்ட். 2 வெக்டார்ஸுக்குமே டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இதோட அவுட்புட் லிட்ரலி ஒரு நம்பர், வெக்டார் கிடையாது, இட் இஸ் அ நம்பர். ஸோ டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஐ கோஃபிஷியன்ட் ப்ளஸ் ஜே கோஃபிஷியன்ட் ப்ளஸ் கே கோஃபிஷியன்ட், ரைட்? ஆனால் ஏ டாட் பிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ டாட் பியோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா mod A mod B into cos theta. இந்த இடத்துல தீட்டாங்கிறது angle between A and B. Everyone, so it is angle between A and B. இதுதான் டாட் ப்ராடக்ட் பற்றின விஷயம். டாட் ப்ராடக்டை நாம் வந்துட்டு ஜாமெட்ரிக்கலி பார்க்க முடியாது. ஸ்கேலார் ப்ராடக்டை நம்மளால் ஜாமெட்ரிக்கலி பார்க்க முடியும், ஆனால் டாட் ப்ராடக்டை உங்களால் ஜாமெட்ரிக்கலாக பார்க்க முடியாது. ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், ஓகேவா? நம்பரை வந்து நம்ம கிராஃபில் காட்ட முடியாது ஒரு 3D ஸ்டேப்பில், ஓகே? எஸ். ஆனால் ஓகே, இதில் வந்து மாற்றி நான் கேட்கலாம். இப்போ காஸ் தீட்டா, ஆங்கிள் பிட்வீன் 2 தீட்டா, காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? வாட் இஸ் காஸ் தீட்டா? டிட்டர்மைன் நோ, வாட் இஸ் காஸ் தீட்டா மக்களே? காஸ் தீட்டா பர்ஃபெக்ட். ஸோ இதில் தான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. அப்போ ஏ டாட் பி டிவைடட் பை mod A mod B, திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து எங்கேருந்து கேட்டாலும் சொல்லிட முடியும். அண்ட் கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலரிட்டி, 2 வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர், 2 வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர், சரியா? 2 வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர்னா அதோட டாட் ப்ராடக்ட் 0. எவ்ரி ஒன் காட் இன் டு யுவர் மைண்ட். அவங்களோட டாட் ப்ராடக்ட் 0வாக இருந்தால் மட்டும்தான் அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஆங்கிள் π/2 or these 2 vectors are perpendicular. இந்த கண்டிஷன் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. a dot b is equal to 0, okay? To find projection, ஸோ இந்த டாட் ப்ராடக்ட்லேருந்து தான் ப்ரொஜெக்ஷனே வந்திருக்கு. ஒரு வெக்டார் மேலே இன்னொருத்தங்களோட ஷேடோ படும், சரியா? இப்போ பி வெக்டார்னு ஒரு வெக்டார் இருக்குது, இங்கே ஏ வெக்டார் இருக்குது. இப்போ இந்த பி வெக்டாரோட ஷேடோ ஏ மேலே படுமா படாதா? அஃப்கோர்ஸ் படும். அந்த ஷேடோவுக்கு தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி ஆன் ஏ, ஓகே? projection of B on A அப்படின்னா சேம் திஸ் A dot B, இவங்களே A dot B தான் வருவாங்க, டிவைடட் பை யார்? mod A, அவ்வளோதான். A dot B டிவைடட் பை mod A. ஸோ யார் மேலே இருக்கிறவங்களோ அவங்கள இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, தட்ஸ் இட், ஓகே? மேம் டிட்டர்மைன் பண்ணால் ஸ்கேலார் ட்ரிபிளட் ஆன்சர் வருமா? நோ, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வேறு, ஓகே? எஸ். Here comes the geometrical view of vector cross product. Cross product na எப்படி இருக்குனே நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் cross product ஓட ஒரு லைக் ஆங்கிள் geometrical view, சரியா? இப்படி ஒரு வெக்டார் இருக்கு, இப்படி ஒரு வெக்டார் இருக்குன்னா இந்த 2 வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலரா ஒரு நார்மல் லைன் போட்டா அதுதான் உங்களோட cross product ஓட வெக்டார், ஓகேவா? இப்போ பாருங்க, ஏ வெக்டார் இங்கே இருக்குது, பி வெக்டார் இங்கே இருக்குது. இவங்க 2 பேத்துக்கும் சேர்த்தாப்புல ஒரு லைன் பர்பெண்டிகுலராக இருக்கணும். அந்த லைனுக்கு பேர் தான் கிராஸ் ப்ராடக்ட். ஏ கிராஸ் பி தெரியுதா மக்களே? ஸோ வாட் இஸ் ஏ கிராஸ் பி? எவ்ரி ஒன். ஸோ ஏ கிராஸ் பியோட லிட்ரல் டைமென்ஷன் ஒரு ஜாமெட்ரிக்கல் வியூ இதுதான். ஸோ ஏங்கிற ஒரு வெக்டாருக்கும் சரி, பிங்கிற ஒரு வெக்டாருக்கும் சரி, இவங்க அப்படியே நார்மலாக இருப்பாங்க, சரியா பசங்களா? திஸ் இஸ் யோர் ஏ கிராஸ் பி. எவ்ரி ஒன், 2 பேத்துக்குமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர், ஓகேவா? 2 வெக்டார்ஸுக்குமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் தான் உங்களோட கிராஸ் ப்ராடக்ட். ஸோ 2 வெக்டார்ஸுக்கு மியூச்சுவலி லைக் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கெஸ் இட், ஓகேவா? சி இஸ் அ வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏ, ஓகே? அண்ட் சி இஸ் அ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பி. அப்போ அந்த சிங்கிறது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? எஸ், இட் இஸ் டிப்பிக்கலி ஒன் கொஷின். இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. சி இஸ் அ வெக்டார் பர்பண்டிகுலர் டு ஏ அண்ட் சி இஸ் அ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பி. அப்போ அந்த சி வெக்டார் யார்? 2 பேத்துக்குமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னா அப்போ இந்த சி வெக்டார் எப்படி இருக்கும்?
A dot B? No. Yes, it is A cross B. Perfect. அப்போ அது A cross Bக்கு தான் பர்பெண்டிகுலர் A cross B மாதிரி தான் இருப்பாங்க. எஸ், ஏன்னா இந்த டயக்ராம் வச்சு தான் சொல்கிறேன். A cross Bங்கிறது ஏக்கும் சரி பிக்கும் சரி பர்பெண்டிகுலராக இருப்பாங்க. சரியா? ஒரு வெக்டார் ரெண்டு பேத்துக்குமே பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அந்த வெக்டார் நிச்சயமாக A cross Bயாக இருக்கும், இல்லைன்னா A cross Bயோட பேரலல் வெக்டார்ஸாக இருப்பாங்க. எவ்ரிவன் காட் இட்? இந்த பாயிண்ட் தெரியாமல் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஒரு பேரலல் கண்டிஷனை கண்டுபிடிக்க யூ கேன் யூஸ் திஸ் ஒன். பேரலல் கண்டிஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களோட ஐஐ கோஃபிஷியன்டோட ரேஷியோ, ஜேஜே கோஃபிஷியன்டோட ரேஷியோ, கேகே கோஃபிஷியன்டோட ரேஷியோ, இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஆனால் ப்ளஸ் வரும்ல மேம் ஜாமெட்ரிக்கலாக, ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் எவர் இட் பி. ஓகேவா? சும்மா உங்களுக்கு காட்டுற பசங்களா டைரக்ஷன் இப்படி தாண்டா இருக்கும், ஏனா இது பீனா இதுனா A cross B இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இட் இஸ் நாட் லைக் ஜாமெட்ரிக்கல். ஓகே, வாட் இஸ் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ்? ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ஸ் இஸ் கால்ட் பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ஒருத்தருக்கு கிராஸ் இன்னொருத்தருக்கு டாட், மொத்தம் 3 வெக்டார்ஸ். சரிங்களா? which is equal to A cross B dot C இப்படியும் சொல்லலாம். And what are the other ways? Everyone comment in the comment box. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, யாராவது ஒரு வெக்டார்ஸ்க்கு டாட் போடுவீங்க, ஒரு வெக்டார்ஸ்க்கு கிராஸ் போடுவீங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு வேவை நான் எழுதிட்டேன். வேறு ஏதாவது வேஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓல்ட் கொஷின் பேப்பர்ஸை படித்தாலே விட்டியில் மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். இஃப் யூ கெட் தி கொஷின் பேப்பர் ப்ளீஸ் ஷேர் இட் வித் vedantu@gmail.com. அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா பசங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வேணால் வரும் கிராஷிங். யா, எஸ், ஓகே. ஓகே, பாக்ஸ் ப்ராடக்ட் போடலாம். அஃப்கோர்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுக்கலாம். எஸ், பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். வேறு எப்படிலாம் சொல்லலாம்? எஸ், பர்ஃபெக்ட் தர்ஷன். A dot B cross C. வேறு மாதிரி யோசிச்சு சொல்லுங்கள். எஸ், இட் இஸ் பாசிபிள். யா, நோ கிராஷிங். நீங்கள் போடுறது வேறு ஐடென்டிட்டி, இதை வந்து வேறு நீங்கள் யூஸ் பண்ணுறது வெக்டார் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகே, இது வந்து வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்னா A cross C dot B யூ கேன் யூஸ் ஃபார் வாரெவர், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? எஸ். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரே ஒரு கிராஸ் ஒரே ஒரு டாட் இருக்குன்னா யூ கேன் யூஸ் இட் அஸ் பாக்ஸ் ப்ராடக்ட். அது எல்லாத்தையும் நீங்கள் பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரியா? பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் டிட்டர்மினன்ட். ஓகேவா? பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். யூ வில் யூஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஒவ்வொரு வெக்டார்ஸோட கோஃபிஷியன்ஸை எழுதி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலே பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சைக்ளிக் ஆர்டர். ஓகேவா? சைக்ளிக் ஆர்டரை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ இப்போது ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்டில் வேறு யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிசிஏக்கு ஈக்குவல். அண்ட் யூ கெஸ் இட், இவங்களை இன்னும் சைக்ளிக்காக திருப்புங்க. இன்னும் சைக்ளிக்காக திருப்புனா ஸோ யா 16 இயர் கொஷின் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமேசானில் விற்கிறாங்கல்ல பசங்களா. ஸோ ஐ ஹவ் லெட் இட் நோ. நான் அந்த புக்கை செக் பண்ணியிருக்கேன். மோர் ஆர் கொஷின்ஸ் காமனாக இருக்கும். சரியா? மோர் ஆர் லெஸ். ஆனால் நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏட்ரிபிளி கொஷின் பேப்பர்ஸ், இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுக்குறேன்ல, அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போன வருஷம் என்கிட்ட விட்டி ஸ்டூடெண்ட்ஸாக படித்தவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ போன வருஷம் நான் விட்டி கிளாஸ் எடுத்தேன். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இதே ஏட்ரிபிளி கொஷின் பேப்பர்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மாக் டெஸ்ட்டாக. ஸோ they have mentioned this ஏட்ரிபிளி கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்க ஹைப்பர்போலா, எலிப்சம் எல்லாமே எக்ஸாமில் கேட்டாங்க மேம். டிட்டோ ஒரே கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ நான் கொடுக்குறதையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியாப்பா? ஓகே தர்ஷன், நான் செக் பண்ணிடுறேன்ப்பா. பாக்ஸ் ப்ராடக்ட் 0 அப்படின்னா தே ஆர் கோப்ளானர். ஓகே, பாக்ஸ் ப்ராடக்ட் 0 அப்படின்னா தே ஆர் கோப்ளானர். சரியா பசங்களா? இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம்? வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா CAB அப்படின்னு எழுதலாம். when this box product is 0, when this box product is 0, it means they are coplanar. so box product 0 ஆயிடுச்சு அப்படின்னா these vectors are coplanar, which means அவங்க எல்லாருமே ஒரே பிளேன்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரே பிளேன்ல தான் இருக்காங்க. கஷ்டமான கொஷின்ஸ் கொடுக்கட்டா? நான் கொடுக்கறது கஷ்டமான கொஷின்ஸ் தான். இஃப் யூ ப்ராக்டிஸ்ட் இட்
Yeah, மக்களே, yes. What is vector triple product? Vector triple product வேற, scalar triple product வேற. ஸ்கேலார்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து வர அவுட்புட் ஒரு வெக்டார் கிடையாது, இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஆனால் வெக்டார்னு சொல்லிட்டா இட் இஸ் அ வெக்டார். ஓகேங்களா? இப்போ வெக்டார் அப்படின்னா 3 பேத்துக்குமே கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவங்க 2 பேத்துக்கும் நான் ப்ராக்கெட் போட்டுட்டேன். எப்படி மேம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, சி, இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேத்துக்கும் தான் பேர், ரெண்டு பேரா பேர் பண்ண போறீங்க. அப்போ ஏ டாட் பி, சரியா? ஏ டாட் பி போட்டுட்டு இவங்கள சி கூட மல்டிபிள் பண்ணணும். ஓகே, மைனஸ் ஏ டாட் சி இன்டூ பி. சரிங்களா? இவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணி டாட் ப்ராடக்ட் போடணும். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் காட் இட். ஒரு கிராஸ் ப்ராடக்ட், 3மே கிராஸாக இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா டிட்டர்மினன்ட்லாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, டாட்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிபிள் தான். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆமாம், ரைட்? இதுவே வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி இப்படி இருக்கு மேம். இவங்க 2 பேத்துக்கு ப்ராக்கெட்ஸ் இருக்கு, சேம் லாஜிக். ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்மளுக்கு அப்போ எப்படி எழுதுவீங்க மக்களே? how will you write that? ஸோ இதை நம்ம எப்படி எழுதிட்டோம். ஓகே, அதை எப்படி எழுதலாம்? யா பசங்களா, சி டாட் ஏ. ஓகே, சி டாட் ஏ இன்டூ பி போடுவீங்களா? சேம் லாஜிக், சரியா? ஏ டாட் சி இன்டூ பி, ஓகே, மைனஸ் பி டாட் சி இன்டூ ஏ. சாரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க தான் வரணும். சாரி, லிட்ரலி சாரி, ஃபர்ஸ்ட் இவங்க தான் வருவாங்க. ஓகே, ஏ டாட் சி இன்டூ பி மைனஸ் ஏ டாட் பி இன்டூ சி. சரிங்களா? எஸ் மக்களே, இவங்க 2 பேர்த்துலையுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, வென் தீஸ் ப்ராடக்ட்டில் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் கன்ஃபியூஷன் இவங்கள வச்சு பார்த்துக்கோங்க. லிட்ரலி இந்த 2 டேர்மும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே மேம், ரெகுலர் லைவ் டைமிங் இதுதானா? எஸ், ரெகுலரான லைவ் டைமிங்ஸ் இதுதான். ஓகேவா பசங்களா? இப்போ நீங்கள் எனக்கு கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க. சி, திஸ் இஸ் தி கொஷின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் இருக்க போகுது. 2 லைன். ஓகேவா? ஸோ இந்த 2 லைனை நம்ம ட்ரை பண்ண முடியாதா? லிட்ரலி டைப் பண்ணலாம். ஸோ ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு யோசிச்சு பதில் சொல்லுங்கள். இஃப் mod a plus b is equal to mod a minus b, then the vectors a and b are adjacent sides of what? யாருக்கு adjacent சைடாக இருப்பாங்க? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ராம்பஸ், ஆல் ஆஃப் தீஸ். ஏன் மகளே, யாருக்கடா இவங்க ஈக்குவலாக இருப்பாங்க? என்ன பண்ணலாம்? எஸ், யூ லிட்ரலி செய். 2 பேரும் ஈக்குவல்னு சொல்லிட்டான். ஸோ அந்த ஈக்குவலை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணணும். மேம், ஒரு ஷிஃப்ட்டுக்கும் கொஷின்ஸ் வருமா? அஃப்கோர்ஸ், ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஷின்ஸான்னு கேட்குறீங்களா? ஐ ஹோப் அப்படி தான் மாற்றி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. டி ஆல் ஆஃப் திஸ், நன் ஆஃப் திஸ்ஸா? ஆல் ஆஃப் திஸ்ன்னு ஒரு ஆப்ஷனே இல்லை. சி, ராம்பஸ் எப்பட்றா சொல்கிறீங்க? கண்ணுங்களா, எப்பட்றா போடுறீங்க? ஓகே, சி, நான் ஒன்று சொல்லிட்டா, இது எல்லாமே ஒரு 4 சைடட் விஷயம். கரெக்டாக? நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்க ஒரு காமன் பாயிண்ட். இந்த ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இது 4 சைடட் விஷயம். கரெக்டாக? ரெக்டாங்கிள்ஸ் இஸ் ஆல்சோ அ குவாட்ரிலேட்ரல், ஸ்கொயர் இஸ் ஆல்சோ அ குவாட்ரிலேட்ரல், ராம்பஸ் இஸ் ஆல்சோ அ குவாட்ரிலேட்ரல். கரெக்டுங்களா? 4 வெக்டர்ஸ் தான் 2 பேத்துக்கும் இருக்கும். ஸோ இந்த 4 வெர்டெக்ஸ் இருக்க மாதிரி நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். சரிங்களா? இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க? A and B are adjacent sides. ஓகே, A and B are adjacent sides. இப்போ சொல்லுங்கள், A cross B எப்படி இருக்கும்? Your A cross B will act in this direction.
கரெக்டா? இதுக்கு தான் நான் டைரக்ஷன் சொல்லி கொடுத்தேன். எஸ் மக்களே. ஸோ ஏ டாட் ஏ கிராஸ் ஏபி இப்படி இருக்கு அப்படின்னா ஏ கிராஸ் பி அதோட டயக்னலாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஏ மைனஸ் பி எப்படி இருக்கும்? இதோட ஆப்போசிட். அப்போ அது இந்த டயக்னலாக இருக்கும். ரெண்டு டயக்னல்ஸ் ஈக்குவல். ரெண்டு டயக்னல்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அது எதுக்கு பாசிபிள்? ரெக்டாங்கிளுக்கா, ஸ்கொயருக்கா, ராம்பஸுக்கா, இல்லை நன் ஆஃப் தீஸ்க்கா? ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு ஏ கிராஸ் பி ஏ மைனஸ் பி எப்படி ஆக்ட் ஆகும்னு தெரியும். ஓகே ஓகே தர்ஷன், நான் பார்த்துறேன்டா, இப்போவே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எஸ் சி ராம்பஸா? ராம்பஸ் ரெண்டு பேத்துக்கு ஒரு டயகனல் ஈக்குவலா இருக்குமா? கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் இட் இஸ் ரெக்டாங்கிள். பர்ஃபெக்ட் ஆன்சர். அப்போ ஸ்கொயருக்கு ஈக்குவல் இல்லையானா ஸ்கொயருக்கும் ஈக்குவல் தான், பட் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ரெக்டாங்கிள். அப்போ ஒரு ரெக்டாங்கிளுக்கு தான் பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் ஈக்குவலாக இருப்பாங்க. எஸ் ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் தான் தங்கங்களா. ஸ்கொயர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்போது இதை யோசிக்கணும். சரிங்களா? ரெகுலர் எக்ஸகன். எக்ஸகன்னா என்னது? 6 ஷேப் உள்ள ஒரு ஷேப். சரியா? 6 பேர் அதில் இருப்பாங்க. ஓகே, யூ ஹாவ் 6 திங்ஸ் இன் காமன். 1 2 3 4 5 6. யா, ரெகுலர் எக்ஸகன்னா எல்லாரும் ஒரே ஷேப்பில் தான் இருப்பாங்க, ஒரே லென்த்தில் தான் இருப்பாங்க. ஓகேவா மேம்? ஸோ ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஏ அண்ட் பி தான் கரெக்டு. ஆனால் பசங்களா நான் அதை தான் சொல்கிறேன். மோஹித் சி ஸ்கொயர் இஸ் ஆல்சோ ரெக்டாங்கிள். ஸ்கொயர் அது தனியாக கொடுக்க தேவையில்லை. ரெக்டாங்கிள் அப்படின்னாலே ரெக்டாங்கிள்ங்கிறது ரெக்டாங்கிளையும் குறிக்கும், ஸ்கொயரையும் குறிக்கும். ஈவன் பாரபோலா இஸ் ஆல்சோ ரெக்டாங்கிள். எஸ், ஸோ இவங்க 3 பேருமே ரெக்டாங்கிள் தான். ரெக்டாங்கிளில் வர ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் ஸ்கொயர், அதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் பாரபோலா. அப்போ 3மே தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் ரெக்டாங்கிள் அஸ் யுவர் ஆன்சர். ஓகே டன்? ஓகே எஸ், வாட் அபவுட் திஸ் மக்களே? அவன் என்னடா சொல்கிறான்? லைக் இட் இஸ் அ ரெகுலர் எக்ஸாகன். அப்போ ஏ பி சி டி இ எஃப். ஓகேவா? இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஸோ ஏபி ப்ளஸ் ஏசி. ஓகே, அண்ட் ஏடி ஏஇ அண்ட் ஏஎஃப். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன நடக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு டேஸ் ஆஃப் யுவர் ஏடி. டேஸ் ஆஃப் யுவர் ஏடினா மெயின் டயக்னல் ஆஃப் ஏடி. அப்போ அந்த எண் என்னவா இருக்கும்? கேன் யூ கெஸ் இட்? வாட் இஸ் தட் எண்? லாஸ்ட் 5 years இட் இஸ் இனஃப். அப்படி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சதுன்னா இட் இஸ் இனஃப் பசங்களா. டூவா? பர்ஃபெக்ட் கிரிஷ். 3 எப்படி கண்டுபிடிச்சிங்க கிரிஷ்? ஹவு டு யூ ஃபைண்ட் இட் இஸ் 3? யா முத்து, எப்படி 3 கண்டுபிடிச்சிங்க? ஹவு டு யூ ஃபைண்ட் இட் இஸ் 3? யா, எல்லாருமே கண்டுபிடிச்சதுலாம் பர்ஃபெக்டான ஆன்சர் தானே. எப்படா 3 கண்டுபிடிச்சிங்க? சும்மா சொன்னீங்களா? சரி ஓகே. எனி அதர்? வேற யாராவது கெஸ் பண்ணீங்களா? மேம் 3 இப்படி தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. No. Okay. Yes. Okay. புரியலல்ல? சரி ஓகே. இதை நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வச்சு தான் போடணும். சரியா பசங்களா? ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, இதில் ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் இடி ஆர் ஆப்போசிட். ஏபி அண்ட் இடி ஆர் ஆப்போசிட். அப்போ ஏபிக்கு பதிலாக நீங்கள் இடின்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போது ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏடி, ஓகே, ப்ளஸ் ஏஇ ப்ளஸ் ஏஎஃப். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஏபிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னு சொன்னேன்? இடி போட்டுக்கலான்னு சொன்னேன். இடி ப்ளஸ் ஏசி. ஓகே, அண்ட் தென் ஏடி அப்படியே தான் வரும், ஏஎஃப் ஏஇ அப்படியே தான் வரும். அண்ட் ஏஎஃப் பதில் என்ன போடலாம் பசங்களா? வாட் இஸ் ஏஎஃப்?
ஏஎஃப்க்கு பதிலாக என்ன போடலாம்? சி இவங்க ரெண்டு பேரும் அட்ஜசன்ட் சைடுரா, ஓகேவா? இந்த அட்ஜசன்ட் சைட்ஸுக்கு பதிலாக ஆப்போசிட் சைட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், சரியா? அப்போ ஏஎஃப்க்கு பதிலாக சிடி போட்டுக்கலாம். ஏஎஃப்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? சிடி போட்டுக்கலாம். இப்போ நான் எதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன்? ரெண்டே விஷயம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இந்த எக்ஸகனோட டயக்னல் இல்லாமல், ஏதாவது ஒரு டயக்னல் இல்லாமல் அட்ஜசன்ட் சைட்ஸு வேர்டெக்ஸே வந்திருக்குல்ல, அந்த வேர்டெக்ஸை நான் ஆப்போசிட் சைட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். ஏசி, ஓகேவா? ஏசி ப்ளஸ் சிடி, ஓகேவா? ஏசி ப்ளஸ் சிடி யாருக்கு ஈக்குவல்? ஏசியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, ஓகேவா? சிடியோட எண்டிங் பாயிண்ட் இங்கே. அப்போ அது யாருக்கு ஈக்குவல்? யாருக்கு ஈக்குவல்? எஸ் மக்களே. ஸோ ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட்? ஏசியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, சிடியோட எண்டிங் பாயிண்ட் இங்கே. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறது யாருக்கு ஈக்குவல்? ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறது யாருக்கு ஈக்குவல்? ஏடிக்கு ஈக்குவல். பர்ஃபெக்ட். அப்போது விச் இஸ் லைக் இவங்களையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஏடி தான் கிடைக்கும், ஓகேவா? ஒரு ஏடி அண்ட் ஆல்ரெடி ஒரு ஏடி இருக்குது. அதே மாதிரி யோசிச்சு சொல்லுங்கள். ஏஇ, ஓகேவா? ஏஇயும், ஓகே, ஏஇ அண்ட் இடியை ஆட் பண்ணா, ஓகே? அதே மாதிரி ஏஇங்கிறது இந்த லைன், ஏஇயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, இடியோட எண்டிங் பாயிண்ட் இங்கே இந்த இடத்துல. அப்போ அவங்களோட ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் யாருக்கு ஈக்குவல்? ஏடிக்கு ஈக்குவல். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் ஏடிக்கு தானே ஈக்குவல்? எஸ். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் ஏடி. அப்போ மொத்தம் எத்தனை ஏடிஸ் இருக்குது? தெர் ஆர் 3 ஏடிஸ், ஓகே? யா மக்களே? ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ தான் அடிஷனோட வேல்யூ புரியுதா? இப்போ ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ரெண்டு வெக்டார்ஸை எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஒரு வெக்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இன்னொரு வெக்டாரோட எண்டிங் பாயிண்ட், அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் அடிஷன், ஓகே? எஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஈக்குவல், ஓகே? எஸ், பர்ஃபெக்ட். யா மக்களே? அண்ட் வாட் அபவுட் திஸ்? ஸோ எ பொசிஷன் பாயிண்ட்ஸ் ஹேவிங் பொசிஷன் வெக்டார்ஸ், இது எல்லாமே ஒரு பொசிஷன் வெக்டார். ஸோ இது வந்து ஒரு ஓஏ, இது நம்மளுக்கு ஓபி அண்ட் திஸ் இஸ் யோர் ஓசி. ஸோ vertex ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன மக்களே? வாட் இஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது? 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருப்பாங்க. வாட் அபவுட் ஐசோஸ்லஸ்? இதெல்லாம் 11th கான்செப்ட். ஆஃப்கோர்ஸ் வாட் இஸ் ஐசோஸ்லஸ்? இட் இஸ் 2 சைட்ஸ், ஓகேவா? அண்ட் ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஹைப்போட்டனஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் தேவைப்படும், சரியா? எஸ். யூ வாண்ட் டு பிகம் அன் ஐஐடிஎன், கேன் யூ சஜஸ்ட் அ பெஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆர் அ புக் ஃபார் யூ? ஸோ ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி படிச்சுக்கணும். என்சிஆர்டி படித்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ கேன் ஸ்டடி ஆர்டி சர்மா விட சொல்லப்போனால், ஓகே? ஸோ ஐஐடிஸ்க்கு பெஸ்ட் கோர்சஸ் புக்ஸை நான் ரெஃபர் பண்ணி சொல்லிட்டாரு நிரஞ்சன், பிகாஸ் ஷிமோன் சாரில் ஒரு வீடியோவில் அதை சொல்லியிருப்பாரு. ஐ வில் ரெஃபர் அண்ட் லெட் யூ நோ, ஓகே? எஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்ஸில் படிப்பாங்க, ஓகேங்களா? எஸ். எப்படி ஆங்கிள் சஸ்பென்ஷன் கண்டுபிடிச்சிங்க? ஓ, ரெண்டு பேர்த்துக்கு ஆங்கிள் பிட்வீன் பாயிண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணீங்களா? யூ யூஸ் a.b, பட் ஹவ்? தீமினல் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டேன், பட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எல்லாமே லைக் ஐ ஹாவ் டு டூ எக்ஸ்ட்ரா, ஓகேவா? டெலகிராம் குரூப்புங்கிறது என்னோட எக்ஸ்ட்ரா திங்க், அதை வந்து நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணும் பசங்களை, ஓகேவா? பட் கிளாஸஸ் வந்து 25th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும். அதை நான் எப்படி அப்டேட் பண்ணணும்னு இன்றைக்கி கிளாஸஸில் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியாப்பா? யா மக்களே? 2 சைட்ஸ் தான் ஈக்குவலா? எப்படா சொல்கிறீங்க எல்லாருமே? ஃபஸ்ட்டு சைட்ஸை கண்டுபிடிங்க. ஹவ் வில் யூ ஃபைண்ட் த சைட்ஸ்? ஸோ இப்போ ஏபி சைட்ஸ் நம்மளுக்கு வேணும். ஹவ் வில் யூ ஃபைண்ட் யுவர் ஏபி? ஏபி வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ ஏபி வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ இந்த வெக்டார்லேருந்து இந்த வெக்டாரை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 2ஏலேருந்து ஏ போச்சுன்னா இட் இஸ் மைனஸ் ஏ. ஓகேவா பசங்களா? ஸோ வாட் இஸ் ஓபி மைனஸ் ஓஏ? எவ்ரி ஒன், what is option B? Okay, isosceles triangle. Okay Harini, you all fixed it. பட் எப்படி ஆங்கிள் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு இன்னும் ஒரு புது கதையாக இருக்குது.
ஆப்ஷன் பின்னு எப்படா சொல்கிறீங்க? கெஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணாதீங்க பசங்களா. ஓகே எவ்ரி ஒன், 1000 ரேங்க்குள்ளே எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஃப்ரீ. ஓகேவா? 1000 நோ, 100 ரேங்க்குள்ளே எடுத்தால் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரீ சீட். 1000 ரேங்க்குள்ளே எடுத்தீங்கன்னா நீங்கள் வேலூர்லேயே சிஎஸ்சிக்கு எடுக்கலாம். ஓகேவா? which is 1,50,000. ஓகேவா? உங்களுக்கு 2 lakhsக்குள்ளே தான் ஃபீஸ் இருக்கும். யா அனுஷியா? யா. ஓய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஏபி? ஏபி வெக்டரோட ஆன்சரை மட்டும் எனக்கு சொல்கிறீங்களா பசங்களா? எஸ், ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.50 சம்திங். யா அனுஷா? எஸ். ஸோ இவங்க ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணால் என்னடா வரும்? -2aலேருந்து a போச்சுன்னா -3a. ஓகே, அண்ட் பிலேருந்து 2 போயிடுச்சுன்னா +5b. ஓகே, அண்ட் 2c மைனஸ்னா இட் இஸ் -c. ஓகேவா பசங்களா? திஸ் இஸ் யோர் ஏபி வெக்டர். வாட் அபவுட் யோர் பிசி வெக்டர்? வாட் அபவுட் யோர் பிசி வெக்டர்? Exam will be very easy pasangla. Don't afraid of your exam. What is your BC vector? Everyone command it. 3a plus 5b plus c. Are you sure? Okay. It is not 3a. It is coming 7a. Single girl child. சில scholarships available இருக்கும் பசங்களா. If you are coming from a government school, you have star scholarship and first graduate இருக்கான்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்காலர்ஷிப்ஸ் டீட்டெயில்ஸை நான் திருப்பி ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா அனுஷியா? எஸ் எஸ் மகளே. ஸோ let you see, இப்போ ஏசி வெக்டர் நீ ஃபைண்ட் பண்ணன்னு வச்சுக்கோ. வாட் இஸ் யோர் ஏசி வெக்டர்? when you find your AC vector, it is literally BC vector. BC vector கண்டுபிடில AB BC. So BC vector கண்டுபிடிச்சிங்கன்னா it is 6a. okay, it is 6 minus 6a and 13ல 3 போச்சு அப்படின்னா it is 10. so plus 10b and plus 2c. சரிங்களா? இப்போ இந்த வெக்டாரும் multiples of each other. They are multiples of each other. See, AB vector is some scalar product of BC vector and Bங்கிற ஒரு point காமனா இருக்கு, which means இந்த ரெண்டு வெக்டார்ஸும் சேம் லைன்ல இருக்காங்க. These two vectors are based on same line. சேம் லைன்ல இருக்கு அப்படின்னா A, B, C are collinear points. மூணு பேருமே collinear points அப்படின்னா அதுல triangle ஃபார்ம் ஆகாது. சரியா? அப்ப அதுல triangle ஃபார்ம் ஆகாதுன்னா what is your answer? None of these the answer. சரியா? triangle ஃபார்ம் ஆகாது. அதுல நீங்க equilateral triangle, isosceles triangle, right angle triangle டிபேட்டே பண்ண முடியாது. ஓகே ஞாபகலே? ஸோ CITக்கு 25th or 20, like it is not 25th. After 23 I will start for CUT. யாஹரணி? 23 CUTக்கு நம்ம straight away past year question papersலேருந்து போயிடலாம், because portions are same. So you're literally using this. ஓகேவா பசங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, கெஸ் பண்ணாத, ஆன்சர்ஸை கெஸ் பண்ணி பழகாத. உங்களுக்கு தெரிஞ்ச வேலை 2 ஸ்டெப்பு தான் ஆன்சர். இங்கே பாரு, ஏபி பிசி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ட்ரை டு ஃபைண்ட் இட், டோன்ட் கெஸ் இட் இஃப் யூ ஹேவ் டைம். அதுவும் வெக்டர் அல்ஜிப்ராலாம் கெஸ் பண்ணாது, அதெல்லாம் 1 நிமிஷம் சால்விங் தான். ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்க. இஃப் ஏபிசி ஆர் 3 வெக்டர்ஸ், இந்த மாதிரி சம் லிட்டரலி கேட்பாங்கன்னா இதோட 11th சம் மாடல். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னு படிங்க பார்க்கலாம். 3 வெக்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் கொடுத்து, லைக் ஏவோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் இட் இஸ் 3, பியோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க 4ன்னு, சியோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க 5ன்னு. இஃப் ஈச் ஒன் இஸ் பர்பண்டிகுலர் டு தி சம் ஆஃப் அதர் 2 வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் மற்ற 2 பேர்த்தோட அடிஷனுக்கு பர்பண்டிகுலர். ஓகே, and B vector is perpendicular to A plus C. okay, and C vector is perpendicular to B and C. No, B plus A. சரியா பசங்களா? yes. okay ma'am, 4i plus 5i is rotated about 45 degree towards y axis, then the length of the vector respect to y axis component 45 towards y axis, then the length of the vector respect to y axis component.
இருக்கிறதுலேருந்து you are getting into 45 difference. Prithit Jeet, ஒரே நிமிஷம்டா. Everyone try to solve the sum. யா மேம் ஆட் பண்ணால் 12 வருது. எதை ஆட் பண்ணால் 12 வருது? எஸ் ஒரே நிமிஷம். 3 4 5 எஸ் what is it? 8 plus b plus c is equal to. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேத்துக்கும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ a plus b plus c which means what? இதுக்கு என்ன அர்த்தம் பசங்களா? ஸோ a square plus b square plus c square. யூஸ் தட் ஃபார்முலா. அவங்கள யூஸ் பண்ணுங்க. plus c square, okay, plus 2 into a dot b plus 2 into b dot c plus 2 into c dot a. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 4, அதோட வேல்யூ 5. am I right? 3 4 5. பிரீத்தி ஜெயித், ஒரே நிமிஷம் நான் அந்த சம்மை முடிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 3 4 5. ஸோ திஸ் இஸ் 3 square plus 4 square plus 5 square plus 2a dot b. 2a dot b னா என்னது? what is your 2a dot b? it is mod a mod b ஆர் இப்படி வச்சுக்கலாம். இதில் 2 காமனாக எடுத்துருங்க. 2 காமனாக எடுத்துட்டா a டாட் பி ப்ளஸ் பி டாட் சி ப்ளஸ் சி டாட் ஏ. ஓகேங்களா? இட் மீன்ஸ் வாட்? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? a is perpendicular to b plus c. ஓகேவா? a is perpendicular to b plus c and b is perpendicular to a plus c and c is perpendicular to b plus c. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பசங்களா? what does this all mean? ரெண்டையும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ a டாட் b plus c is equal to 0. கரெக்டாக? டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? a டாட் b plus a டாட் c ஓட வேல்யூ 0. சரிங்களா? a டாட் p plus b டாட் c ஓட வேல்யூ 0. அதே மாதிரி இவங்களையும் ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? b டாட் a plus b டாட் c ஓட வேல்யூ 0. சேம் லாஜிக் a டாட் c-யும் b dot c யும் ஆட் பண்ணா 0. இந்த மூணு ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணீங்கன்னா you will get 2a dot b b dot c and c dot a. எல்லாத்துலேயும் ரெண்டு பேர் இருப்பாங்க. அப்போ இதோட மொத்த டேர்ம் நம்மளுக்கு என்னது? 0. அப்போ இவங்களோட மொத்த டேர்ம் நம்மளுக்கு 0. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். 9 plus 16 plus 25. இவங்க ரெண்டு பற்றி ஆட் பண்ணால் 25 25 25 50 and 50க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 root 5. not 2 root 5. It is 5 root 2. What is your answer, Makli? It is 5 root 2. Yes? Okay? Yes, perfect. ஒரே நிமிஷம். Four I plus 5j is rotated about 45 degree towards y axis, right? The length of vector ஓகே. எஸ் பிரிஜித், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா? are you there? PS NEET. ஸோ 4i plus 5j. ஓகேவா? 4i plus 5j. are you here? ஸ்கொயர் என்ன மேம்?
எஸ், ரூட் 41 தான் ஆன்சர், விச் இஸ் 40. ரூட் 41 இஸ் யுவர் லென்த். தனுஷ், யா. எப்படி கண்டுபிடிச்சிங்கடா? சூப்பராக போடுறீங்க எல்லாருமே. வெரி கிளாட். ஓகே, சி. ஸோ இது வந்து 45 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஓகேவா, ஃபஸ்ட்டு இதோட பாயிண்ட்டை சொல்லுங்கள். இதோட பாயிண்ட் என்ன அர்த்தம்? விச் இஸ் 4,5ன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 4,5 இட் இஸ் ரொட்டேட்டட் டு சம் 45 டிகிரி. இதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிருக்கு. சரியா? ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிருக்குன்னா வாட் இட் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது அதோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை how will ஃபைண்ட் இட் அப்படின்னா it is 4 cos theta minus cos theta. ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆயிருக்கு. இட் இஸ் 4 minus cos theta and 5 minus sin theta. சரிங்களா? 45. what is 45? so it is அதோட வெக்டார் எப்படி இருக்கும்? புது வெக்டார். so it is new vector. so new vector yes, it is new vector. so new vectorல நீங்க போடலாம் பசங்களா. when you do it, ஒரே நிமிஷம். ஓகே, எஸ். ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போடலாம் பசங்களா. காஸ் தீட்டா ஏன் யூஸ் பண்ணுறீங்க? see it is two dimension. this is two like xy plane. xy planeல போலார் கோஆர்டினேட்ஸ். xy planeல போலார் கோஆர்டினேட்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x கோஆர்டினேட்டுங்கிறது என்னன்னா ரேடியஸ் இன்டு காஸ் தீட்டா. ஓகேவா? y கோஆர்டினேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் இன்டு சைன் தீட்டா. இதுதான் வந்து போலார் கோஆர்டினேட்ஸோட ஃபார்மேட்டே. சரிங்களா? ஸோ ஒரு பாயிண்டோட ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர் காஸ் தீட்டா கம்மா ஆர் சைன் தீட்டா. இதுதான் ஒரு பாயிண்டோட ஃபார்மேட்டே. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த ரொட்டேஷன் ஆஃப் தீட்டாவை நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அது காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்கும்? காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்கும். நார்மலாக இருக்க ஆங்கிள். இப்போ அந்த ஆங்கிள்லேருந்து நம்மளுக்கு 45 டிகிரி லெஸ் விச் இஸ் லைக் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? அப்போ அதை எப்படி போடுவீங்க? மைனஸ் சைன் தீட்டா, ஓகே, காஸ் தீட்டா. இதுதான் ரொட்டேஷனோட டைப். ஓகேவா? ரொட்டேஷனோட டைப்பே இதுதான். இப்போ இந்த இடத்துல 45 45 45 போட போகிறீங்க. ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் 1/√2, இட் இஸ் மைனஸ் 1/√2, 1/√2 அண்ட் இட் இஸ் 1/√2. சரிங்களா? எஸ். this is your x coordinate. ஓகேவா? இவங்க கூட 4, இவங்க கூட 5, இவங்க கூட 4 and இவங்க கூட 5 மல்டிபிள் பண்ண போறீங்க. no 4 5. you have to find this direction actually. ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் கண்டுபிடிச்சோம். யாமங்களே, எஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் வில் பி யுவர் ஆன்சர் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். இது ஒரு பெரிய லைக் கேன் ஐ ஷோ இட் லேட்டர்?
யா விஷித். ஸோ இதை வந்து இன்னும் நம்மளுக்கு வரும் 3D டைமென்ஷனில் நான் இதை பற்றி சொல்லுவேன். நான் உங்களுக்கு டயக்ராமோட இதை காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? டயக்ராமோட பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். எஸ், கேன் ஐ டேக் இட் டு த பார்ட் 2 வீடியோ? மேட்ரிக்ஸ் போடுறதுக்கு பதிலாக ஈஸியாக போடலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஈஸியாக போடலாம். ஆக்சுவலி இட் இஸ் டைம் அப் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த ஒரு சம்மை நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? எஸ், வித்தவுட் மேட்ரிக்ஸ் வி கேன் புட் இட் இன் வெரி 2 ஸ்டெப். 2 ஸ்டெப்பில் வேலை முடிச்சிடலாம் அதை. ஓகேவா? யா. எஸ் மேம், யூ ஹாவ் சாதனா, லைக் வி வில் டிஸ்கஸ் இட். ஓகே யா பசங்களா? ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள் மக்களே. லைக் யூ ஹாவ் ஸோ மெனி டவுட்ஸ். தீமணல் பேட்ச் பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட கிளாஸஸில் பார்க்கும் போது சொல்கிறேன். ஓகேவா? 7:30 கிளாஸஸுக்கு வாங்க, அப்போ இது ரிலேட்டட் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா பசங்களா? பாய் பாய், catch you later. அண்ட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா we are going to see another big concept. அதை பற்றி டிஸ்பிளே பண்ணலாம். சரியா பசங்களா? பாய் பாய்.